ராசிகளோட கோவம், அதிகார குணம் இத பத்தி ஒரு சின்ன அலசல். ஜோதிடப்படி பாத்தீங்கன்னா, சில ராசிக்காரங்களுக்கு கோவமும் அதிகாரமும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குமா. சரி, அது எந்தெந்த ராசி, அவங்க குணம் என்னன்னு இப்ப டக்குன்னு பாத்திரலாம். முதல்ல, சில ராசிக்காரங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமா? அவங்களோட அதிகார குணமும் மன்னிக்காத தன்மையும் தான் காரணம். தனுசு, விருச்சிகம், ரிஷபம், அப்புறம் மகரம் இவங்க தான் அந்த லிஸ்ட்ல டாப். இவங்கள காயப்படுத்திட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி கோபத்துக்குன்னு பேரெடுத்தது மேஷராசி. பொறுமையெல்லாம் ரொம்ப கம்மி, கோபம் சட்டுன்னு வந்துடும். சிம்ம ராசிக்காரங்க எப்படின்னா மனசுல பட்டது அப்படியே பேசிடுவாங்க, ரொம்ப நேர்மையா. ஆனா சில சமயம் அதுவே கொஞ்சம் ஓவராயி பேச்சு ரொம்ப ஹார்ஷா போயிடும். ரெண்டாவதா, யாருக்கு இயல்பாவே தலைமை பண்பு இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிறந்ததிலிருந்தே மத்தவங்கள வழி நடத்தணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா கன்னி ராசிக்காரங்க வேற மாதிரி. அவங்க ரொம்ப கட்டுப்பாடு, ஒழுக்கத்தோட ஒரு வேலையை கச்சிதமா செஞ்சு முடிப்பாங்க. அவங்களோட முடிவெடுக்கிற திறமை அது தனி. கடைசியா மூணாவது விஷயம், பழிவாங்குற குணம். இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? சந்தேகமே இல்ல, விருச்சிக ராசிக்கு தான். நடந்ததை மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. இவங்களுக்கு அடுத்து கடகம், மகரம், கும்பம் ராசிக்காரங்களுக்கும் இந்த குணம் கொஞ்சம் இருக்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். இதெல்லாம் பொதுவான குணங்கள் தான். ஒருத்தரோட முழு கேரக்டரையும் அவங்க ராசியை வச்சு மட்டும் சொல்லவே முடியாது. அவங்க ஜாதகத்துல லக்னம், சந்திரன், சனி, ராகு, கேதுன்னு நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ராசி உங்களை பத்தின ஒரு சின்ன ஹிண்ட் தான். அதுவே உங்க முழு அடையாளமும் கிடையாது.